என்னடா இது சிஎஸ்கே வெளியே போயிடுச்சு. எல்லா டீமும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கலான்னு விளையாடுவாங்க. உங்க டீம் மட்டும் ஃபர்ஸ்ட் எப்படி வெளியே போலான்னு விளையாடுறீங்களேடா. நான் உனக்கே தப்பா நினைச்ச மாட்டியே. எங்க டீம்ல 5 பேர் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் போட்டா ஃபார்முக்கு வந்துடுவானுங்க. எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு பிளே ஆஃப் போக 2 பாயிண்ட் தேவைப்படுது. அப்போ சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் போட்டா கரெக்டா இருக்கும். இந்த வருஷத்தோட டோனி போனா தானே உங்களுக்கு நல்லது. போதும் போதும்டா நெத்து. ஒரு சீசன் ஒழுங்கா இல்லைன்னா போதுமே ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்கடா, 2020 2021 அந்த சீசன் சிஎஸ்கேக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் தலைவன் டோனி என்ன சொன்னான், நெக்ஸ்ட் இயர் வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்னு. அடுத்த வருஷமே கப் வச்சு காட்டின பார்த்தியா, அதுதான்டா கம் பேக் சூப்பர் கிங்ஸ். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் சிஎஸ்கேக்கு மோசமான சீசனா இருந்திருக்கு. இந்த வருஷம் செட் பேக்கே இப்படி இருக்குன்னா அடுத்த வருஷம் கம் பேக் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நீ என்னடா சிஎஸ்கே ஃபேனா இருந்தேன்னு இவனு கூட சேர்ந்து சிஎஸ்கே ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஒரு டீம் சக்சஸ்ல இருக்கும்போது தான் ஃபேன்ஸ் கிடைப்பாங்க, ஆனா ஒரு டீம் ஃபெயிலியர் இருக்கும்போது தான் ரியல் ஃபேன்ஸ் கிடைப்பாங்க. நாங்க ரியல் ஃபேன்ஸ் தான். நீ என்னடா அவர் ரிட்டையர் ஆக சொல்ற? சின்ன வயசுல நம்ம